வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகரில் போதிய மழையின்றி கருகிய மக்காச்சோள பயிர்கள். 1000 ஏக்கர் பயிர்கள் கருகியதால் போட்ட பணம் மொத்தமும் வீணாகியதாக விவசாயிகள் வேதனை. பழனி பேருந்து நிலையம் அருகே கட்டி முடிக்கப்பட்ட வணிக வளாக கட்டடம் பல மாதங்களாகியும் திறக்கப்படவில்லை என வியாபாரிகள் அதிருப்தி. நாகை அருகே சாலையில் கொட்டப்பட்ட ஜல்லி கற்கள் 6 மாதங்கள் ஆகியும் சாலை அமைக்காததால் கிராம மக்கள் அவதி. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் வாகன சேவை. மாலை முரசு செய்தி எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை. திருநெல்வேலி மாவட்டத்தில் புள்ளி மான்கள் அதிகம் வாழக்கூடிய காப்பு காடுகளை மான்கள் சரணாலயமாக அறிவிக்க கோரிக்கை. புள்ளி மான்களின் பரிதாப நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். விருதுநகர் பகுதியில் போதிய மழையின்றி சுமார் 1000 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வீரசெல்லையாபுரம் என்ற கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 1000 ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிட்டிருந்தனர். எளிதான பயிராகவும் அதிக லாபம் தரக்கூடிய பயிர் என்பதால் ஏராளமான விவசாயிகள் மக்காச்சோளத்தை பயிரிட்டிருந்தனர். மக்காச்சோளம் விதைப்புக்கு முன்னும் பின்னும் சில நாட்கள் நல்ல மழை பெய்ததால் மக்காச்சோள பயிர் நன்கு வளர்ந்துள்ளது. ஆனால் அதன் பின்னர் கதிர்கள் வரும் நேரத்தில் மழை இல்லாததால் படைப்புழு தாக்குதல் ஏற்பட்டு பயிர்கள் முழுவதுமாக கருகியதுடன் கதிர் பிடிக்காமலேயே போனது. இதனால் போட்ட பணம் முழுவதுமாக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் ஒரு 1000 ஏக்கர் நாங்கள் மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்கிறோம். அது பூரா படைப்புழு தாக்குதல், மழை இல்லாதனால படைப்புழு தாக்குதல் ஜாஸ்தியாக எங்கள் விவசாயம் மக்காச்சோளம் விளைச்சலே இல்லை. எங்களுக்கு போட்ட காசுக்கு வரும் நட்டமாக தான் ஆகுது. சுத்தமாகவே விளைச்சலே வரல. அதுக்கு சாம்பியில் பாருங்கள் மக்காச்சோளம் கருது எப்படி வாங்கியிருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி சாம்பியில் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு இந்த வருஷம் போட்ட காசு கூட வராது. அந்தளவுக்கு நட்டம், விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் நட்டம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்து மக்காச்சோளம் பயிரிட்டிருந்த நிலையில் வெறும் 10,000 ரூபாய் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சோள பயிர்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கருதே பிடிக்காத செடி நிறைய இருக்கு. இந்த சோள தட்டை ஒவ்வொன்றும் கொஞ்சம் கலந்ததில் மட்டும்தான் கருது இருக்கு. வேற ஊராமே அப்படி கருது வாங்காமல் அப்படி பயிராக நின்று போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரூபா வரைக்கும் நாங்கள் ஏக்கருக்கு செலவு பண்ணியிருக்கோம். இந்த செலவுக்கு ஒரு 10,000 கூட வருதோ வரலையோ அந்த சூழ்நிலையில் இருக்குது. ஏதாவது நம்மளுக்கு இந்த அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸோ ஒரு நஷ்டஈடாக கொடுத்தா தான் ஆகும். எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலே பார்த்துருக்காங்க. எல்லா நிலமும் இப்படி தான் இருக்குது. களைகப்பு 2 காலம் எடுத்துருக்கோம், செலவு ரொம்ப பண்ணியிருக்கோம். பழனி பேருந்து நிலையம் அருகே கட்டி முடிக்கப்பட்ட வணிக வளாகம் பல மாதங்களாகியும் திறக்கப்படவில்லை என வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இதனால் வஉசி பேருந்து நிலையம் 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் இடிக்கப்பட்டு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்பட்டது. இதில் சுமார் 40 கடைகளுடன் புதிய வணிக வளாகம் கட்டும் பணிகள் நிறைவு பெற்று கடந்த ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிலையில் வணிக வளாகம் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் திறக்கப்படவில்லை. இதனால் அவதிக்குள்ளாகும் வியாபாரிகள் விரைவில் வணிக வளாக கட்டடத்தை திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாகை அருகே சாலையில் ஜல்லிக்கற்கள் பரப்பி 6 மாதங்களாகியும் சாலை அமைக்கப்படாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி ஊராட்சிக்குட்பட்ட வீரன் கோயில் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக காணப்பட்ட நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கின. வீரன் கோவில் பகுதியிலிருந்து கடற்கரை பகுதி வரை 3 கிலோமீட்டர் தூரம் வரை சாலை அமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டன. ஆனால் அதன் பின்னர் 6 மாதங்களாகியும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி மக்கள், மாணவர்கள், முதியோர் என அனைத்து தரப்பு மக்களும் சாலையில் நடந்து கூட செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி வருவதால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்தி எதிரொலியாக வள்ளியூரில் பொதுமக்கள் சேவைக்காக ஆம்புலன்ஸ் வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அவசர மருத்துவ உதவிக்காக இருந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனம் விபத்துக்குள்ளானது. இதில் ஆம்புலன்ஸ் வாகனம் பலத்த சேதமடைந்த நிலையில் பழுது பார்ப்பதற்காக ஒர்க்ஷாப்பில் விடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 3 மாதங்களாக வள்ளியூரில் அவசர தேவைக்கு கூட ஆம்புலன்ஸ் வாகனமின்றி நோயாளிகள், கர்ப்பிணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனால் அதிக கட்டணத்தில் தனியார் வாகனத்தை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் சுகுமார் செய்தியின் அடிப்படையில் உடனடியாக வள்ளியூரில் ஆம்புலன்ஸ் சேவையை தொடர உத்தரவிட்டார். அதன்படி வள்ளியூர் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனம் பயன்பாட்டிற்கு வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். பாலக்கோடு அருகே சுரைக்காய்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பந்தல் அமைத்து சுரைக்காய், புடலை, பீர்க்கங்காய், பாகற்காய் உள்ளிட்ட காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. நடப்பு பருவத்தில் நல்ல மழை பெய்ததால் சுரைக்காய் மகசூல் அதிகரித்ததோடு விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் ஈட்டி வருகிறது. விதை நடவு செய்த 45 நாட்களில் அறுவடை துவங்கி 6 மாதங்கள் வரை அறுவடை செய்யப்படுகின்றன. நாள்தோறும் 500 முதல் 600 கிலோ வரை அறுவடை செய்யப்படும் நிலையில் சாறை சாறையாக 50 டன் வரை மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தற்போது சுரைக்காய் கிலோ 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனையாகிறது. மேலும் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் போது 1 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். 2 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா செடி வச்சதுலேருந்து அறுவடைக்கு வர்றது 60லேருந்து 65 நாளைக்குள்ளே அறுவடை வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே அறுவடை கிளியர் ஆகிட்டு முடிஞ்சிருது. எனக்கு பார்த்தீங்கன்னா லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 லட்சம் 2க்குள்ளே வருது. இது நான் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டுனா சிங்கப்பூர், மலேசியா, கேரளா, கர்நாடகா இது அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் எக்ஸ்போர்ட் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் கூலி ஆளுங்க 7-8 பேர் பொண்ணாளுங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கூலி அவங்களுக்கு. கூலி போக எனக்கு அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்தில் 1லேருந்து 1.5-2 லட்சம் ரூபாய்க்குள்ள லாபம் இருக்கிறது. காற்றின் வேகம் குறைந்ததால் நெல்லை மாவட்ட எல்லையில் உள்ள காற்றாலையில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பழவூர், பனகுடி, காவல் கிணறு, ராதாபுரம், கூடங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான காற்றாலைகள் இயங்கி வருகின்றன. தமிழகத்தின் மின் உற்பத்தியில் காற்றாலை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது காற்றின் வேகம் குறைந்து வரும் நிலையில் காற்றாலையின் மொத்த உற்பத்தி வெறும் 443 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் 2 மாதங்கள் வரை காற்றின் வேகம் குறைவாகவே இருக்கும் என்பதால் காற்றாலையில் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இதனிடையே கோடை காலத்திற்கு முன்கூட்டியே வெயிலின் தாக்கம் தொடங்கியதால் தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை படைப்புகள் தஞ்சை மாவட்ட அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி சார்பில் தஞ்சாவூர் மாவட்ட அருங்காட்சியகத்தில் ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரி மாணவர்களின் கலை படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள், நீர்வண்ண ஓவியங்கள், மரச்சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், உலோக சிற்பங்கள்,
விழிப்புணர்வு போஸ்டர்கள், புகைப்படங்கள் மற்றும் கணினி ஓவியங்கள் ஆகியவை காட்சிகளாக வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர் கண்டு ரசித்து அருகில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டும் செல்கின்றனர். நாங்க வரைகிற ஓவியங்கள்லாம் வந்து காலேஜுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வெளியில தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஷோலாம் நடத்துறாங்க. இப்போ தஞ்சாவூர் மியூசியம்ல வந்துட்டு எங்களுக்கு ஷோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க காலேஜ்லேருந்து. நாங்கள் கும்பகோணம் கொட்டையூர் கவின்கலை கல்லூரியில் படிக்கிறோம், 3rd இயர் படிக்கிறோம் நாங்கள். ஸோ வந்து இங்கே பெயிண்டிங், விஷுவல் கம்யூனிகேஷன், ஸ்கல்ப்சர்னு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் 3 டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து இங்கே ஒர்க் வச்சுருக்கோம். இந்தியன் ஆர்ட், வெஸ்டர்ன் ஆர்ட்னு 2 பிரிவாக அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒர்க் வைப்போம் நாங்கள். ஸோ அதெல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதனால ஆர்ட்டும் மக்களும் கொஞ்சம் கம்பைன் ஆகுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த விஷயம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாமக்கல்லில் நிறைமாத கர்ப்பிணி பெண் காவலர்களுக்கு நடத்தப்பட்ட வளைகாப்பு நிகழ்ச்சியில் சக காவலர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நாமக்கல் ஆயுதப்படை மைதானத்தில் 2ஆம் நிலை காவலராக பணிபுரியும் பிரார்த்தனா மற்றும் ஜேடர்பாளையம் காவல் உதவி ஆய்வாளர் கதீஜா பேகம் ஆகிய இருவரும் நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளனர். இவர்கள் இருவருக்கும் நாமக்கல் ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் வளைகாப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், பெண் காவலர்கள் சீர்வரிசை எடுத்து வந்து ஊர்வலமாக வந்தனர். பின்னர் 2 பெண் போலீசுக்கும் வளைகாப்பு நடத்தப்பட்டது. நெல்லை மாநகராட்சியில் பராமரிப்பு இல்லாத குப்பை சேகரிப்பு வாகனத்தை சிரமத்துடன் தள்ளி கொண்டு சென்று தூய்மை பணியாளர்கள் பணியாற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி பகுதியில் உள்ள வீடுகளில் குப்பைகளை சேகரிப்பதற்காக பேட்டரி வாகனங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உரிய பராமரிப்பு இல்லாததாலும் பேட்டரியின் ஆயுள் காலம் குறுகிய காலத்தில் முடிந்ததாலும் இந்த வாகனங்களை இயக்க முடியாமல் அலுவலகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் நெல்லை கள்ளத்திமுடுக்கு தெரு பகுதியில் உள்ள கழிவு மண்ணை குப்பை வண்டி வாகனத்தில் ஏற்றிய தூய்மை பணியாளர்கள் வாகனத்தை தள்ள முடியாமல் தள்ளிக்கொண்டு சென்றது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாநகர் ராஜகோபாலபுரம் 3ஆம் வீதியில் புதிதாக அல்மதினா ஜூஹா பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவினை மாவட்ட அரசு ஹாஜி சதக்கத்துல்லா திறந்து வைத்தார். இந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த பகுதியை சேர்ந்த அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பழம், பூ, வெற்றிலை பாக்கு, சர்க்கரை, பிஸ்கட் உள்ளிட்டவற்றை சீர்வரிசையாக கொண்டு வந்தனர். இதனை இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் ஒன்றிணைந்து கல்வி சீர்வரிசை வழங்கினர். இதில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருக்கைகள், டேபிள், மின்விசிறி, அலமாரி உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இதனை ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூர் மேகநாத சுவாமி கோயிலில் மாசி தேய்பிரையை ஒட்டி லலிதாம்பிகை அம்மனுக்கு ஏகதின லட்சார்ச்சனை மற்றும் நெய்க்குள தரிசனம் நடைபெற்றது. இதனையொட்டி லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. ஒரே நேரத்தில் 10 பஞ்சார்த்தி தீபங்கள் காண்பிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து லலிதாம்பிகை அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் சாத்தி வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சர்க்கரை பொங்கலில் நெய்க்குளம் அமைத்து அதில் அம்பிகையின் உருவம் தெரிய பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக தாய்மொழி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் உறுதிமொழியை வாசிக்க அனைத்து அரசு அலுவலர்களும் உலக தாய்மொழி நாள் உறுதிமொழியை ஏற்றனர். இதில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்ற நடைமுறையை கொண்டுவர பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவை சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். விழாவில் கர்ப்பிணி பெண்கள் உண்ண வேண்டிய உணவு வகைகள், எடை அதிகரிப்பின் விளக்கங்கள், இரும்புச்சத்து மாத்திரை உட்கொள்ளுதலின் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டன. அத்துடன் ஊட்டச்சத்து கண்காட்சியும் அமைக்கப்பட்டு காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை, வளையல் மற்றும் 5 சாதங்கள் வழங்கப்பட்டன. ஃபர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெரும்பிடுகு முத்தரையரின் 1350ஆம் ஆண்டு சதய விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவையொட்டி மணல்மேற்குடி 2ஆம் ஆண்டாக மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாட்டு வண்டிகளுடன் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன. நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கை நோக்கி மாட்டு வண்டிகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்ற காட்சியை சாலையின் இருபுறங்களிலும் நின்ற ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. எல்கை பந்தயத்தையொட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.